ஹாய் அகைன். இப்போ உங்கள் கமலேஷ்ல இப்போ நீங்க இந்த ஒரு ஒரு முக்கியமான இடத்த பத்தி நான் சொல்ல போறேன். அதை வந்து நீங்க இனிமே பார்க்க போறீங்க. நான் மூணார் வந்திருக்கேன். மூணார்ல உங்கள் கமலேஷோட யூடியூப் சேனல்ல நீங்க என்னென்ன வரப்போகுதுன்ற சர்ப்ரைஸை இப்போ நீங்க பார்க்க போறீங்க. ஓகேயா? ஃபர்ஸ்ட் நாங்கள் இங்கே இருக்கிற இடத்த உங்களுக்கு காமிக்க போறேன். நெக்ஸ்ட் இங்க இருந்து ஒரு பர்ச்சேஸ்க்கு போறோம். அந்த பர்ச்சேஸ் போயிட்டு அங்கே வாங்குற இடத்துல என்னென்னலாம் இருக்கு அந்த மார்க்கெட்ல அப்படின்னு நாங்கள் சுற்றி காட்ட போறேன். அதுக்கப்புறமா மூணார்ல இருக்க சில இடங்களை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். இதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு அப்ப வரும்போது நான் சொல்றேன். சரியா? என்னவா இருக்கும்? இப்போ நாங்க இங்க இருந்து கிளம்ப போறோம். அப்படியே கார் டிராவல் காமிக்க போறோம். நெக்ஸ்ட் கார் டிராவலுக்கு அப்புறம் எங்க போக போறோம்ன்ற சர்ப்ரைஸையும் நீங்க பார்க்க போறீங்க. என்ஜாய் பண்ணுங்க, மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே? வாவ், பாருங்க, செம்ம கிளைமேட், மிஸ்ட் ஃபுல்லா இருக்கு. செம்ம இடம், அப்படியே தேயிலை தோட்டம். இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டு, ஆஹா, சொல்றதுக்கே அருமையா இருக்குங்க. பார்த்து இங்க ஸ்டே பண்ணா எப்படி இருக்கும் தெரியுமா? ஃபென்டாஸ்டிக்கான ஸ்பாட்டு. இதுதான் இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டே பண்ற இடத்தோட ஸ்பாட்டு. ஓகே, அங்க நான் சொன்ன பிரகாரம் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு கார் டிராவல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸா உங்களுக்கு ஒருத்தரை காமிக்க போறேன். இங்க என் கூட 2 பேர் சேர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு நீங்க பார்க்க போறீங்க. ஓகே, நாங்க நேரா மார்க்கெட்டுக்கு போறோம். இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் போறோம்னு இப்போ நீங்க பார்க்க போறீங்க. ஹாய் ஹாய் ஹாய். ஓகே, சோ இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ். என் அண்ணன் பசங்க 2 பேரும் இங்க வந்திருக்காங்க. ஓகே, சோ இன்னைக்கு நாங்க பொருள்லாம் வாங்குறோம், சூப்பரா என்ஜாய் பண்ண போறோம். அது வந்து நீங்க போக போக வீடியோல என்ன நம்ம பண்றோம்ன்றத பாப்பீங்க. இது வந்து ஒரு என்ன சொல்றது, எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்றோம். அது நல்லா வரும் கண்டிப்பா. ஏன்னா செய்ய போற ஆள் வந்து ஒரு அதான் சர்ப்ரைஸ். போ பாப்போம். ஓகே, இந்த கிளைமேட் எப்படி இருக்கு? நம்ம வந்திருக்க இடம் எப்படி இருக்கு முனி? வேற லெவல்ல இருக்கு. சில்லுன்னு பீஸ்ஃபுல்லா அமேசிங் கிளைமேட். வாவ், யூ என்ஜாய் தி பிளேஸ்? வெரி மச். வெரி குட். இந்த பிளேஸ் யார் வந்தாலும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் செம ஸ்பாட்டு, செம என்ஜாய்மெண்ட்டு, செம ஃபன்னு. இது எல்லாமே இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே சர்ப்ரைஸ் தான். Till that. சீரக சம்பா ரைஸ் இருக்கா? சீரக சம்பா இருக்கா? கிராம்பு இது வந்து 50 பரவாயில்ல. ஆனியன் இருக்குல்ல? அப்புறம் கேர்டிங் இல்ல. கேர்டு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆனியன் வாங்கியாச்சு. அடுத்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. என்னென்னலாம் பாருங்க. ஓகே, அடுத்து வந்து இந்த பட்டை கிராம்பு, அது வந்து ஒரு 2 பேக்கெட் கொடுத்துருங்க. வேற என்னப்பா? புதினா, பட்டை கிராம்பு இருக்கு. இது வாங்கியாச்சு. வேற அவ்வளவுதான் ப்ரோ. இது வந்து இந்த இடத்துல தான். சரி, ஓகே. அடுத்த ஷாப்புக்கு வந்திருக்கோம். இதை பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க நாங்க என்ன செய்ய போறோம்னு. பட் இருந்தாலும் நாங்க சொல்ல மாட்டோம், அப்புறம் சொல்றேன். சர்ப்ரைஸ் பண்றாங்களாமா. சிக்கன் வாங்கியாச்சு. ஓகே, சிக்கன் வாங்கினதை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்ன்றத அவங்க டிசைட் பண்ணிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இது பார்த்த உடனே அவங்க கண்டுபிடிச்சிருக்க போறாங்க என்னன்னு. என்ன ஒண்ணும் இல்ல, ஆமாங்க, சிக்கன் பிரியாணி தான் செய்ய போறோம். ஆனா அது செய்ய போற ஆளுங்க வந்து ஸ்பெஷல். ஆமா, நீங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. நாங்க சொல்ல மாட்டோம். எஸ், சர்ப்ரைஸ். வருஷம் இவங்க கிட்ட சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி நடிக்கிறதுக்கு எனக்கு அவார்டு கொடுக்கலாம். இவங்களும் சர்ப்ரைஸ் பண்றதை நிறுத்த மாட்டேங்கிறாங்க. இன்னும் 2 பொருள் தான் வாங்கியிருக்கோம். இன்னும் நிறைய பொருள் வாங்க வேண்டியது இருக்கு. பெரிய லிஸ்டா போட்டு கொடுத்துருக்காங்க. அதை போய் ஒன்னொன்னா வாங்கிட்டு உங்களுக்கு அப்படியே ஷார்ட்ஸ் காட்டுறோம், பாருங்க. ஓகே, அடுத்தது வந்து தயிர் வாங்கணும். அண்ணா, தயிர் பாக்கெட் இருக்காண்ணா? இருக்கணும், இந்த உள்ள இருக்கு. ஓகே, தயிர் பாக்கெட் எடுக்கிறோம். ஓகே, அடுத்தது புதினா. இங்க பாருங்க, புதினா கட்டுக்கு நாங்க எங்கெங்கெல்லாம் போக வேண்டியதா இருக்கு. அட கடவுளே, என்ன கொடுமை சரவணன். இங்க பாருங்க, பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டு போய் எடுக்கிறான். ஓகே அண்ணா, இதுல ஒரு கட்டு மட்டும் இருக்கும். எவ்வளவுதானே? இது மட்டும் தான் இப்போ வாங்குறோம். புதினா ஒரு கட்டு, அப்புறம் தயிர், பால், ரோஸ்ட் ஆல்மண்ட்
சில்க் ஒன்று. ஓகே ஓகே, சாக்லேட்டும் வாங்கியிருக்கோம். ஓகே, இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு திருப்பியும் வரேன். இப்போ காரோட ரூஃப்ல இருந்து டோட்டலாக இந்த ஹில் ஏரியாஸ் எல்லாத்தையும் இப்போ ஷூட் பண்ணிட்டு போகிறோம். அந்த ஏரியாவில் செம என்ஜாய்மெண்ட், செம ஃபன். அதுவும் இந்த சில்னஸில் வந்து மேலே ஏறி நின்றுட்டு இப்படி ரூஃப்ல அப்படி வந்து செம்மையாக இருக்கு. மோனி வா. ஓகே, அங்கே பாருங்க தூரமாக தெரியுதுல்ல பச்சை கலரில், அந்த இடத்துல தான் நாங்கள் ஸ்டே பண்ணுறோம். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். செமையாக இருக்குது ரூட்டு. ஆஹா ஃபென்டாஸ்டிக். இப்படி ரூஃபில் நின்று எடுக்கிறதுக்கே செம்ம ஜாலியாக இருக்குது. டே ரூட்டு பாருங்கள் என்ன அருமையாக இருக்குது பாருங்கள். நம்ம ஏதோ ஃபாரின்ல இருக்க மாதிரி இருக்குது இந்த ரூட்டு. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இங்கே பாருங்க ரித்திக் தான் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கான். மோனி பாருங்க பின்னாடி எப்படி பயங்கரமா இருக்குப்பா. இதோ இந்த ரிசார்ட் தான் நாங்கள் தங்கி இருக்கிறது. அங்கே தான் போயிட்டு இருக்கோம். இது பக்கத்தில் இருக்க மாதிரியே இருக்கு, ஆனால் இது சுற்றுறதுக்கே ஒரு 4 கிலோமீட்டர் சுற்றணும் இந்த மாதிரி ரூட்ல. பாருங்க ஹில்ஸ். இன்னும் கொஞ்ச நாள் வந்து டோட்டலாக இந்த இடம்லாம் வந்து ஒன்றுமே தெரியாது, மிஸ்ட் கவர் ஆயிரும். நாங்கள் நேற்று ஈவினிங்கே இங்கே வந்துட்டோம். இந்த ஏரியாவில் தான் நேற்று நைட்டு ஃபுல்லாக நாங்கள் வந்து வாக்கிங்லாம் போனோம் எல்லாரும். அதுதான் நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்கேன். எல்லாருங்கிறத யார் யாரெல்லாம் வாக்கிங் போனோங்கிறத வந்து நாங்கள் அப்புறமா காமிக்கிறோம், நீங்கள் அதை பாருங்கள். ஓகே ஓகே மோனி, நீ வந்து நேற்று நைட்டு நம்ம இங்கே வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து இதோட ஃபன் எப்படி இருக்குன்றது வந்து உனக்கு தெரிஞ்சிருக்கும். நீ இது வரைக்கும் நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் போயிருக்கேன், பட் இதுதான் ஐ திங்க் இட் வில் பி தி பெஸ்ட். பிகாஸ் அப்படியா the view and the weather எல்லாமே சீரியஸ் ரொம்ப பீஸ்ஃபுல்லா அமேசிங்கா இருக்கு. கண்டிப்பா we are going to have the best experience. அப்படியா? ஓகே 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 ரைட். அப்போ மோனி கூட சேர்ந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை நானும் என்ஜாய் பண்ணுறேன். ஓகே, Travel with Kamlesham. ஓ யா, ட்ராவல் வித் மோனி. யே. ஓகே, நான் சொன்ன ரிசார்ட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நான் சொன்ன சர்ப்ரைஸ் குக்கிங். ஓகே, விபு வந்து என்னமோ கலர்றாரு. இதெல்லாம் நாங்க நிறைய பண்ணியிருக்கோம், பட் இருந்தாலும் செஃப் வந்து புதுசா ஏதோ கலரி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. இது ஆக்சுவலி இதோட பேர் வந்து ஆல்கூன்னு சொல்லுவாங்க. ஊட்டியில ட்ரெடிஷனல் படுகாஸோட ஒரு ஒன் ஆஃப் த ஸ்வீட்ஸ். ஓ, ஸோ அப்போ படுகா ஸ்பெஷல் இன்னைக்கு. பின்றாம். இப்போ வந்து விபு வந்து ஃபர்ஸ்ட் இந்த பாயாசம் சொன்னாரு, படுகா பாயாசம். பாயாசம் இல்ல, ஆல்கூ. ஓ, ஆல்கூ. ஆல்கூனா கூனா ரைஸ். நம்ம படுகால சொல்ல ரைஸ் தான் ஆல்கூ. இது வந்து ஒரு ஸ்வீட் பண்றதுனால இதுல ஓகே. இப்போ அடுத்த செகண்ட் லெவல் கன்சிஸ்டன்சி. ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப தின்னான மாதிரி இருந்தது, இப்போ ரொம்ப திக்கா இருக்கு. இது என்ன இதோட குக் ஆயிட்டு இன்கிரிடியன்ட் என்ன? இன்கிரிடியன்ட் ஒன்றும் இல்லை, ரைஸ், சுகர் அண்ட் ஏலக்காய் பவுடர், அவ்வளவுதான். வேற எதுவுமே. இவ்வளவு சிம்பிளா? ரொம்ப சிம்பிள். ஓ, அது இப்படி. ஆனா இது என்னன்னா, ஓகே இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து ஃபுல்லாவே வந்து மில்க்ல தான் குக் ஆகும். அதனால தான் கிளறிட்டே இருக்கணும். விட்டானா அடிக்கி பிடிச்சி வேஸ்ட். கலர அப்படியே உங்களுக்கு திக்னஸ் வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு அந்த பால்கோவா ரைஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும். ஃபேண்டாஸ்டிக். ஃபினிஷ் ஆகும்போது உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு பார்க்கும்போதே சாப்பிடணும் போல கெட்டியா இருக்கு. ஓகே, நான் அதே டைம்ல ரெடி ஃபார் பிரியாணி. ஓ எஸ் ஐ அம் வெயிட்டிங். வெரி குட். ஓகே, வாவ், செம்ம திக்கா இட்ஸ் ஸ்வீட். Fantastic. சொல்லுங்க விபு. This is our traditional alpoo. Okay. Alpoo. Alna milk. Koona rice. Okay, alpoo. Sama. இது எதுவும் டெக்கரேஷன்லாம் பண்ணலையா? அதெல்லாம் பண்ணலாம் சிம்பிளா. This is for my teammates. Oh. எங்க யாரு teammatesனா அது சஸ்பென்ஸ். வேற. ஏய் கூட்னு போங்கடா.